Please subscribe Sadhguru Sai Creations. 100 பேர் குடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா 10 பேர் கண்டிப்பாக ஆல்கஹாலிக்காக மாறுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. குறிப்பாக வந்து ஆல்கஹால் டேமேஜஸ் வந்து பார்த்திங்கன்னா லைக் அகெயின் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், நம்ம குடல், இண்டஸ்ட்ரைன், நிறைய அப்பெண்டிக்ஸ் ஆப்ரேஷன் நிறைய பார்க்கலாம் ஆல்கஹாலிக். ஸோ இன்றைக்கி வந்து 70 to 80% ஆஃப் லிவர் சிரோசிஸ் வந்து ஆல்கஹால்னால வர்றது தான் ஜாஸ்தி. போன்ஸ் எல்லாமே இதுவாகும், வீக் ஆகும், ப்ரோட்டீன் டிஃபிஷியன்சி, கால்சியம் டிஃபிஷியன்சி. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டயபெட்டிக் பேஷண்ட் வந்து ஒரு டாக்டர் போய் எனக்கு டயபெட்டிக்னு பகிரங்கமாக சொல்ல முடியும். ஒரு கேன்சர் பேஷண்ட் எனக்கு கேன்சர் இருக்குதுன்னு சொல்லுவோம். ஆனால் ஒரு குடியாரம் போயிட்டு எனக்கு குடி ஒரு பிரச்சனைன்னு சொல்லவே மாட்டோம். ஸோ இன்றைக்கி அவேர்னஸ், ஆல்கஹால் அவேர்னஸ் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா குறிப்பாக இதுக்கு விடிவு உண்டுன்ற ஒரு செய்தியை எடுத்துன்னு போய் சேர்க்கறது தான் முக்கியமான அம்சம். வணக்கம், என் பேர் KNS வரதன். ஸோ ஒரு நேரம் நம்ம போதை பற்றிய ஒரு விழிப்புணர்வை பற்றியும் கஞ்சாவை பற்றியும் பேசினோம். இப்போ குறிப்பாக நம்ம இந்த ஆல்கஹாலை பற்றி பேச போகிறோம். ஸோ ஆல்கஹால் அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி பொறுத்தவரையிலும் ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயமாகிடுச்சு. குறிப்பாக ஆல்கஹாலை வந்து பார்த்து லீகலி சோஷியலி அவைலபிள் ட்ரக்குன்னு தான் நாங்கள் சொல்லுவோம். இன்றைக்கி லீகலாகவும் கிடைக்குது, சோஷியலாகவும் கிடைக்குது, ஆனால் அவைலபிலிட்டியும் ஈஸியாக இருக்குது. இன்றைக்கி அரசாங்கமே நிறைய டாஸ்மாக்ன்ற பேரில் எக்கச்சக்கமான விற்பனை ஆகிட்டுருக்கு. குறிப்பாக வந்து ஆல்கஹால் அப்படின்னு பார்த்திங்கன்னா லைக் இன்றைக்கி நேற்று வந்த ஒரு பொருள் கிடையாது, ஆதி காலத்துலேருந்தே இருக்குது, சோமபானம் அது மாதிரி. ஸோ நாளாக அது இன்றைக்கி வந்து பேர் டிஃப்ரெண்ட் பேரில் இருக்குது. வைனு, விஸ்கி, ரம்மு, பியர் அப்படின்ட்டு பல வகையான ஃப்ளேவர்ஸ் இன்றைக்கி விற்கிறாங்கன்னா ஆல்கஹால் எல்லாமே ஒன்று தான். ஒரு பிஸ்னஸுக்கோசம் அது பேரெலாம் மாற்றியாச்சு. ஸோ ஆல்கஹால் கன்சம்ஷன் அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி லார்ஜஸ்ட் கன்சம்ஷன் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக உபயோகப்படுத்தும் ஸ்டேட் அப்படின்னு பார்த்திங்கன்னா சிக்கிம் தான். ஸோ அதுக்கப்புறம் வேறு மாநிலம்லாம் வரும். இங்கே தமிழ்நாடும் இருக்குது, அதில் ஹைலி கன்சூம் பண்ணுற ஒரு மாநிலம் தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கி தமிழ்நாடை பொறுத்த சென்னை, குறிப்பாக சென்னை வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி விசிபிலிட்டி நிறைய இருக்குது. நிறைய டாஸ்மாக் இருக்கிறதுனால நிறைய பேர் குடிக்கிற மாதிரி தெரியுது, ஆனால் குடிக்கிறாங்க நிறைய பேர். நான் லைக் குறிப்பாக வந்து ஆல்கஹால் எடுத்த உடனே ஒருத்தன் அடிமையாகிறதில்ல. ஸ்டார்டிங் வித் பியர், ஒரு கிளாஸ் பியர் குடிப்பாங்க, அப்புறம் அது 2 கிளாஸ் ஆகும், அப்புறம் வந்து சின்ன மினி பாட்டிலாக இருக்கும், அப்புறம் ஒரு ஃபுல் பாட்டில் பியராக இருக்கும். ஸோ இது வந்து ப்ரோக்ரெசிவ் டிசீஸ்னு முன்னே சொன்னேன். இது வளரும் தன்மை உள்ள ஒரு நோய். ஸோ குவான்டிட்டி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும், ஒரு பாட்டில் 2 பாட்டில் அப்படின்னு. அப்புறம் ஸ்லோவாக ஹாட் ட்ரிங்க்ஸ் உள்ளே வரும். ஸோ ஹாட் ட்ரிங்க்ஸும் அதே மாதிரி மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றது. நெக்ஸ்ட்டு ஹாட் ட்ரிங்க்ஸு ப்ரியாரிட்டி ஆகிடும், பியர் வெளில போயிடும். ஸோ இது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து பார்த்திங்கன்னு நினச்சிங்களேன், லைக் 100 பேர் குடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா 10 பேர் கண்டிப்பாக ஆல்கஹாலிக்காக மாறுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. குறிப்பாக வந்து ஆல்கஹால் டேமேஜஸ் வந்து பார்த்திங்கன்னா லைக் அகெயின் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், நம்ம குடல், இண்டஸ்ட்ரைன், நிறைய அப்பெண்டிக்ஸ் ஆப்ரேஷன் நிறைய பார்க்கலாம் ஆல்கஹாலிக். நெக்ஸ்ட்டு லிவர் சிரோசிஸ். ஸோ இன்றைக்கி வந்து 70 to 80% ஆஃப் லிவர் சிரோசிஸ் வந்து ஆல்கஹால்னால வர்றது தான் ஜாஸ்தி. நிறைய கேஸ்ட்ரோ டிபார்ட்மெண்ட்டு, கேஸ்ட்ரோ டாக்டர்கிட்ட போனால் பார்க்கலாம். முக்கால்வாசி சோஷியல் ட்ரிங்கர் ஆல்சோ அவங்களுக்கு கூட இந்த லிவர் சிரோசிஸ் வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ் அதே மாதிரி தான். குழந்தை பெறும் பாக்கியம் கிடையாது, அவங்க விந்தில் வீரியம் இருக்காது. பெண்களுக்கும் அதே தான், இன்ஃபெர்டிலிட்டின்னு சொல்லுவாங்க, அவங்களுக்கு அந்த குழந்தை பெறும் பாக்கியம் இல்லை. ஸோ குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா லைக் போன்ஸ் எல்லாமே இதுவாகும், வீக் ஆகும், ப்ரோட்டீன் டிஃபிஷியன்சி, கால்சியம் டிஃபிஷியன்சி, ப்ளட் ஸ்பீச்சாக இருக்கும், ப்ளட் விஷன், பேச்சு திறன்லாம் கம்மியாகிடும், யோசிக்கக்கூடிய ஒரு திறன் கம்மியாகிடும். இதெல்லாம் வந்து டேமேஜஸ் நிறைய இருக்குது.
நெக்ஸ்ட்டு பல்பிட்டேஷன் ஜாஸ்தி ஆகிறதுக்கு, டயபெட்டிக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள். ஸோ இதெல்லாம் வந்து ஃபிசிக்கலாக ஆல்கோஹால்னால டேமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ரெண்டாவது இதில் இன்னொரு கான்செப்ட் என்னென்னா, ஆல்கோஹால் அண்ட் ஹை ரிஸ்க் பிஹேவியர் நிறைய இருக்குது. குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஹெச்ஐவி தாக்கம், அன்சேஃப் செக்ஷுவல் பிஹேவியர் நிறைய வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா பல செக்ஷுவல் பார்ட்னர்ஸ் கூட உடல் உறவு வைக்கச்சு இந்த ஆல்கோஹால் கன்சியூம் பண்ணிட்டு செக்ஷுவல் பார்ட்னர்கிட்ட போச்சு சேஃப் செக்ஷுவல் ப்ராக்டிஸ் இருக்காது, காண்டம் யூசேஜ் கம்மியாகிடும். டிரான்ஜெண்டர்ஸ், ஹோமோசெக்சுவல்ஸ் இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஆல்கோஹால் கன்சம்ஷனால் ஹெச்ஐவி தாக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இன்றைக்கி அவேர்னஸ், ஆல்கோஹால் அவேர்னஸ் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா குறிப்பாக இதுக்கு விடிவு உண்டுன்ற ஒரு செய்தி எடுத்துன்னு போய் சேர்க்கறது தான் முக்கியமான அம்சம். இதில் பாதிப்பு உடல் ரீதியாக, மன ரீதியாக, ஆன்மீக ரீதியாக பாதிப்புகள். மெடிக்கல் சப்போர்ட் அவசியம் டியூரிங் விட்ரால் மேனேஜ்மெண்ட்டு. ஸோ ஆலுசினேஷன் ஜாஸ்தியாக இருக்கும், இன்சோமேனியா, இல்யூஷன்ஸ், டிலேனியம் நிறைய இருக்கும், எப்லெப்சி நிறைய வரும் விட்ரால் மேனேஜ்மெண்ட்டில். ஸோ இதுக்கு வந்து மெடிக்கல் சப்போர்ட் ரொம்ப அவசியம். மெடிக்கல் சப்போர்ட் இல்லைன்னா இதை விட்ரால் மேனேஜ்மெண்ட்டு நம்ம பண்ணவே முடியாது. ஸோ அதில் ஃபேட்டில் நிறைய ட்ரீட்மெண்ட் சென்டர்ஸில் வந்து இறந்து போகிறதுக்கு காரணமே அதுதான். குறிப்பாக என்னென்னா மெடிக்கல் சப்போர்ட் இல்லாதனால சாலுசினேஷனில் பல்பிட்டேஷன், ஹைப்பர் டென்ஷனாகி ஹார்ட் அட்டாக் வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறதுனால இறந்து போகும். ஸோ நாளைக்கு அந்த சென்டர்ஸுக்கு கெட்டு போயிடும். ஸோ குறிப்பாக அந்த விழிப்புணர்ச்சி என்னன்னா விட்ரால் மேனேஜ்மெண்ட் ஆல்கோஹாலில் பொறுத்தவரையிலும் மெடிக்கல் சப்போர்ட் ரொம்ப அவசியம். சைக்காட்ரிக் ஒப்பீனியன் தேவை, ஜென்ரல் ஃபிசிஷியன் ஒப்பீனியன் தேவை. ஸோ இது கம்பல்சரியாக நம்ம பண்ணி ஆகணும். இப்போ ஆல்கோஹால் கன்சியூம் பண்ணுறவங்களில் வந்து பார்த்திங்கன்னா 4 விதமாக இருக்காங்க. ஒன்று வந்து சோஷியல் ட்ரிங்கர், அக்கேஷனல் ட்ரிங்கர், ஃபுல் டைம் ட்ரிங்கர்ஸ் அண்ட் பிஞ்ச் ட்ரிங்கர். இந்த அக்கேஷனல் ட்ரிங்கர் எப்போவானு ஒரு ட்ரிப்பு தான் குடிப்பான். சோஷியல் ட்ரிங்கர் எவ்வளோ தான் வறுப்படுத்தினாலும் ஒரு 90 ஒரு 60 ml மேலே போகவே மாட்டார். நைட் ஒரு 60 போடு கட்டிங் போடுவார், நல்லா சாப்பிட்டு ரெஸ்பான்சிபிலிட்டிலாம் முடிச்சுட்டு அழகாக பட்டு காலையிலேருந்து ரொட்டீன் போயிடுவார். இந்த பிஞ்ச் ட்ரிங்கர் அப்படின்றவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 மாதம் குடிய விட்டுருவார். ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு அடுத்த 3 மாதம், அந்த 6 மாதம் விட்டக்கூடிய டபுளாக சாப்பிட்டு ஃப்ரீயான டேமேஜாக ஏதோ ஹாஸ்பிட்டல் போய் தான் விடுவார். ஸோ அது ஒரு பிஞ்ச் ட்ரிங்கர்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு 24/7 அவர் தான் ஆல்கோஹாலிக். அந்த ஆல்கோஹாலிக் ஆகுது யாருன்னு யாராலுமே சொல்ல முடியாது. அவங்களோட பர்சனாலிட்டி ட்ரைட்ஸு, அவங்களோட குடும்ப சூழ்நிலை, அவங்களோட சேர்க்கை, இதெல்லாம் ஒரு காரணம். நெக்ஸ்ட் என்வைர்மெண்டல், ஃபேமிலி டைனமிக் தான் மெயின் முக்கால்வாசி. குறிப்பாக என்னோடய கிளைண்ட்ஸ்லாம் நிறைய பேர் ஃபேமிலியில் வந்து பார்த்திங்கன்னா யாருமே குடி இருக்காது, ஆனால் அந்த நபர் உண்டி குடி. என்னென்னா காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ், பியர் ப்ரெஷர்னால ஒரு பார்ட்டி, வீக்கெண்ட் பார்ட்டி, ஸோ அது மாதிரி ஸ்டார்ட் பண்ணவங்க. ஸோ க்யூரியாசிட்டி அதே தான். நம்ம முன்னாடி அடிக்ஷனுக்கு ஏன் என்ன காரணம்னு பார்த்தோம்னா க்யூரியாசிட்டி, எக்ஸ்பெரிமெண்டல், ஜெனட்டிக்கல் ப்ரீடிஸ்போசிங் ஃபேக்டர், இந்த 3 தான் முக்கியமான ஒரு காரணம். ஸோ இதுலேருந்து வெளில வர்றது அப்படின்றது வந்து வழிகள் இருக்குது, ஆனால் அதை நாடி போக டினேல் தான் ஜாஸ்தியாக இருக்கும், மறுத்தல். எனக்கு இது ப்ராப்ளம் இல்லை. ஒரு ஆல்கோஹாலிக், ஒரு குடிகாரனோட நிலைமை எப்படின்னா, ஊர் உலகத்துக்கு எல்லாருக்குமே தெரியும் எனக்கு ப்ராப்ளம் இருக்குது, ஆனால் எனக்கு தான் தெரியாது ப்ராப்ளம் இருக்குதுன்னு. அதுதான் அதோட குறிப்பான முக்கியமான ஒரு அம்சம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டயபெட்டிக் பேஷண்ட் வந்து ஒரு டாக்டர்கிட்ட போய் எனக்கு டயபெட்டிக்னு பகிரங்கமாக சொல்ல முடியும். ஒரு கேன்சர் பேஷண்ட் எனக்கு கேன்சர் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு குடியாரம் போயிட்டு எனக்கு குடி ஒரு பிரச்சனைன்னு சொல்லவே மாட்டோம். இது நோய், இதுதான் முதல் நோய். ஐ எம் ஆல் ரைட்னு சொல்லக்கூடிய ஒரு நோய் ஆல்கோஹாலிசம். இதுக்கு சிகிச்சை திட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறுகிய காலத்துக்கு சிகிச்சை திட்டம், லாங் டேர்ம் ட்ரீட்மெண்ட், ரீஹாபிலிட்டேஷன். அந்த ரீஹாபிலிட்டேஷன் ப்ராசஸ்ன்றது 90 to 120 days அங்கே தங்கி சைக்கோசோஷியல் சப்போர்ட்டு, சைக்கலாஜிக்கல் சப்போர்ட்டு, சைக்காட்ரிக் சப்போர்ட்டு, ரொட்டீன் வேல்யூ சிஸ்டம் டெவலப் பண்ணி இதெல்லாம் பண்ணி நெக்ஸ்ட்டு அந்த சுய உதவிக்கு ஆல்கோஹாலிக் அனானிமஸ் அப்படின்ற ஒரு சுய உதவிக்கு ரெஃபர் பண்ணுவோம். அண்ட் ரெகுலர் ஃபாலோஅப்பில் இது சக்ஸஸ் ரேட்டு நிறைய இருக்குது.